நான் இப்படி யோசிச்சு பார்க்கறேங்க. எது என்னை உற்சாகப்படுத்துகிறது? எது என்னை மனுஷியாக மாற்றுகிறது? எந்த இடத்திலெல்லாம் நான் சறுக்கி விழுகிறேன்? எந்த இடத்தில் நான் என்னை தூக்கி நிறுத்துகிறேன்? எனக்குள் நிகழக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் என்ன என்று சுய ஆன்ம பரிசோதனை செய்து பார்க்கிறேன். அந்த சுய ஆன்ம பரிசோதனையில் கிடைத்த சில வெளிச்சங்களை மட்டும் நான் உங்களோடு சில மணித்துளிகள் பகிர்ந்து கொள்கிறேன். பாருங்க, எல்லாவற்றையும் நாம் வாசிக்கலாம், பிழை இல்லை. அதற்கு எந்த நம்பிக்கையும் அவசியம் இல்லை. இருக்கின்ற விஷயத்தில் இருக்கக்கூடிய உண்மையை எடுத்துக்கொள்வதுதான் ஞானம். ஆழமாக இருக்கக்கூடிய விஷயங்களை தோண்டி எடுப்பது ஞானம். ஒரு விஷயத்தை நான் தோண்டி எடுத்திருக்கிறேன், உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். வாழ்க்கை வசதியானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சில விஷயங்கள் புரிய வேண்டும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன் சீடர்களிடம் பேசிக் கொண்டிருந்த போது ஒரு விஷயத்தை கேட்கிறார். துன்பம் வருகின்ற பொழுது மட்டும் ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்று கேட்கிறாயே, உன் வாழ்க்கையில் நல்லவை நிகழ்கின்ற பொழுது அப்படி கேட்கிறாயா அல்லது அதற்கு நன்றி சொல்கிறாயா? இப்படி கேட்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நிகழ்கிறது என்று துன்பங்களில் கேட்கக்கூடியவர்கள் இன்பங்கள் நிகழ்கின்ற பொழுது எனக்கு மட்டும் ஏன் நிகழ்கிறது என்று கேட்கின்றோமா என்று கேட்கிறார். கேள்விகள் நுட்பமானது.